இந்த வாரத்துல வெள்ளி விலை உயர்ந்துகிட்டே போச்சுங்க. போயிட்டு மறுபடியும் 900 ரூபாய் இந்த வாரத்துல எண்டிங்ல குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, தங்க விலையும் சேர்ந்து சரிஞ்சுக்கிட்டே வருது. இது கல்யாணத்துக்கு நகை வாங்க சரியான நேரமா இல்லையான்னு பார்க்கலாம் வாங்க. இப்ப கொஞ்ச நாளாவே தங்க விலையும் வெள்ளி விலையும் சரிக்கு சரியா போட்டி போட்டுட்டு ஏறிட்டு வருதுங்க. வெள்ளி விலையும் ஏறிக்கிட்டே வர்றது நம்மள இன்னும் ஆச்சரியப்படுத்துதுங்க. வெள்ளியோட ரேட்டு வார கடைசியோட வர்த்தக நாள்ல விலை மதிப்பற்ற உலோகம் திறந்த பிறகு வேகமா உயர்ந்துச்சு. வெள்ளியோட ரேட்டு NCXல முதல் முறையாக 1 கிலோ 2 லட்சத்தை தாண்டிச்சு. வெள்ளியோட ரேட்டு உச்சத்தை எட்டுனதுக்கு அப்புறம் அதோட மதிப்பு சட்டுன்னு சரிஞ்சிருச்சு. வர்த்தகம் முடியறதுக்குள்ளார அதோட உச்சத்துல இருந்து 9000 ரூபாய் சரிஞ்சிருக்குங்க. மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச்ல வெள்ளியின் விலை கிலோவுக்கு 1,97,705 ரூபாய் சரிஞ்சிருச்சுங்க. ஆனா தொடக்கத்துல இருந்து அதோட விலை உயர தொடங்கினதும் வர்த்தகத்தப்போ வெள்ளியோட ரேட்டு 2 லட்சத்தை தாண்டிருச்சுங்க. இது முதல் முறையா வெள்ளியோட ரேட்டு 1 கிலோவுக்கு 2,01,615 ரூபாய் தொட்டுச்சுங்க. இந்த புதிய வாழ்நாள் உச்சத்தை எட்டிய பிறகு வெள்ளியின் விலை திடீரென சரிந்து 11,538 ரூபாய் குறைஞ்சு 1,90,077 ரூபாயா சரிஞ்சிருச்சு. இருந்தாலும் வர்த்தக சந்தையோட முடிவுல வெள்ளியின் எதிர்கால விலைய சிறிது மீட்சி காணப்பட்டுச்சு. இருந்தாலும் அது 1,92,615 முடிவடைஞ்சிருச்சு. உயர்ந்த நிலையில் இருந்து கிலோவுக்கு 9,000 குறைஞ்சிருக்கு. இந்த ஆண்டோட கடைசி மாசத்துல வெள்ளியின் விலையில ஏற்பட்ட ஏற்ற இறக்கங்களை பத்தி பேசும்போது இதுவரைக்கும் வெள்ளியோட விலை 10,000 ரூபாய்க்கு மேல அதிகரிச்சிருக்கு. டிசம்பர் 1ஆம் தேதி மாத தொடக்கத்துல NCX வெள்ளி விலை கிலோவுக்கு 1,82,030 ரூபாய் இருந்ததுங்க. கடந்த வெள்ளிக்கிழமையோட இறுதி விலையோட ஒப்பிடும் பொழுது அதோட விலை 10,585 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. இந்த காலகட்டத்துல வெள்ளியோட விலை புதிய உச்சத்தை தொட்டாலும் அதன் விலை வேகமாக சரிந்துள்ளது. வெள்ளியை தவிர தங்கத்தை விலையை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா உள்நாட்டு சந்தையில் தங்கத்தின் விலை ஒரு வாரத்திற்கு 4,118 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. இது கடந்த வார கடைசி வர்த்தக நாளில் 10 கிராமுக்கு 1,32,710 முடிஞ்சிருச்சு. MCX தங்க விலையில் வாராந்திர மாற்றத்தை பார்த்தால் பிப்ரவரி 5ஆம் தேதி எக்ஸ்பைரி ஆன 24 கேரட் கோல்டு தங்கம் 1 கிலோ 1,33,622 ரூபாய் இருந்தது. டிசம்பர் 5ஆம் தேதி 1,30,462 ரூபாயா முடிஞ்சிருக்கு. அதாவது 5 நாள்ல தங்கத்தின் எதிர்கால விலை 3,160 ரூபாயாக உயர்ந்துள்ளது. உள்நாட்டு சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளி வாங்கும் போது வாடிக்கையாளரிடம் 3% தங்கத்தின் மீதான வரி 3% மற்றும் நகைகளின் விலையை அதிகரிக்கும் ஒரு தயாரிப்பு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. தங்கம் தயாரிப்பு கட்டணம் வெவ்வேறு நகரங்கள் மற்றும் மாநிலங்களை பொறுத்து மாறுபடும். அதனால நீங்க கல்யாணத்துக்காக தங்கம் வெள்ளி வாங்குற பிளான் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம், குறைய வாய்ப்பு இருக்கு.